உன் சீரிழமை கிளம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆன்றோர் கோடை விழா மூலம் நம்முடைய மூத்த குடிமக்களின் கலை திறமைகளையும் இசை திறமைகளையும் பாடும் திறமைகளையும் ரசித்து மகிழ்ந்தோம். அதன் பிறகு ஞாபகம் வருதே என்று நமது அழகான நிகழ்ச்சியில் நாம் கால பயணம் செய்து 60களுக்கும் 70களுக்கும் சென்று அந்த காலத்து பாடல்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்தோம். இப்போது நமது பயணம் ஒரு புதிய பாதையில் செல்கிறது. இது இசையின் பயணம் அல்ல, இது நினைவுகளின் பயணம் அல்ல, இது இலக்கியத்தின் பயணம். ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகாகவியின் உலகத்திற்குள் அவர் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் ஒரு எழுச்சி, அவர் கண்ட ஒவ்வொரு கனவிலும் ஒரு புதிய பாரதம். அதனால்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நம் உள்ளத்தில் துணிச்சலை விதைத்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சமத்துவத்தின் குரலாக ஒலித்தார். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று பெண்மையின் பெருமையை பாடினார். ஒரு கவிஞனின் வார்த்தைகள் ஒரு தலைமுறையை தாண்டி மற்றொரு தலைமுறையின் இதயத்திலும் ஒலிக்கும் போது அந்த கவிஞன் ஒரு மகாகவி ஆகிறான். அப்படிப்பட்ட நம் மகாகவி பாரதியாரின் கவிதைகளையும் சிந்தனைகளையும் நினைவு கூறும் ஒரு சிறப்பான இலக்கிய மாலைதான் பாரதி ஏன் ஒரு மகாகவி. பார்ட் 63 மூத்த குடிமக்கள் கலாச்சார குழுவின் சார்பாக இன்றைய இந்த இனிய இலக்கிய மாலைக்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்து வரவேற்கிறோம். வாருங்கள், பாரதியோடு பயணிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதிராயன் அவனில் காலை பிடித்திடுவோம். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே கணபதிராயன் அவனில் காலை பிடித்திடுவோம். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாய் பராசக்தி பாடி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே. வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே. தாமரை பூவிலே சுருதியை தனியிருந்துரைப்பார். பூமணி தாயிலையே தமிழ் ஒளி புண்ணியமே விடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணம் புகழ்ந்திடுவோம். செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழி சிக்கனைக்கும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.
Mangai madam, can you please come on the stage, please? The choreographer behind the dance. முதல்ல நாங்கள் வந்து வெளியிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா ஸ்டேஜ் என்னடா இத்தனுண்டா இருக்குது, இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டக்குன்னு சேஞ்சஸ் பண்ணி மேடம் வந்து நல்லா அகாமடேட் பண்ணி 2வது மணி தான் இந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ டீமும் அதை அழகாக அகாமடேட் பண்ணி ஸோ இட்ஸ் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபோட்டோ ஷூட் போகலாம்.
பாரதி விருது, மாப்போசி விருது இதெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. குவிகமில் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து ஆவேஸ் வழியாக எங்களுக்கு ஆசான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நன்றி. அவருடைய நம்ம பேசுகிறோம்னா வற்றாத ஊருக்கு இருக்குது, வற்றாத ஊற்றை போய் பார்த்து நம்ம அவரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட இன்றைக்கி புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, நம்ம பார்க் சிட்டியில் வந்து ஒரு சிறுவன் வந்து உலக சாதனை பண்ணியிருக்கார். உலக சாதனை ஆயாஸ் அவர்களை முன்னாடி அழைக்கிறேன். ஆயாஸ் இவர் வந்து அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்காரு. 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் செய்து அதற்கான உலக சாதனை வந்து வாங்கியிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது நம்ம காதில் விழுந்த உடனே இதை விட்ட முடியுமா உலக சாதனை? அதனால டக்குன்னு கூட்டு சரி நம்ம பையன் நம்ம கம்யூனிட்டிக்கு பெருமை சேர்க்கிறோம், அதனால டெஃபரெண்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சென்ட்ரல் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண அன்றைக்கி ஒரு நம்ம மூத்த சீனியர் சிட்டிசனில் வந்து ஒரு சுட்டி குழந்தை தேவிக்கு அம்மா எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பர்த்டே வந்தவுடனே அவங்கள கூப்பிட்டு கேக் கட் பண்ண வச்சு அது ஒரு விழாவாக பண்ணோம். அதுவும் தற்செயலாக நடந்தது தான். இதுவும் வந்து இந்த சமயத்தில் காதல் விழுந்த செய்தி வந்து நல்ல செய்தியாக இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்கப்படணுன்றதுனால ஆயாஸ் அவர்களுக்கு கௌசர் மேடம், கௌசர் மேடமோட பையன் அண்டு ஆயாசோட அப்பாவும் என்னோட நல்ல நண்பர். நீங்க பக்கத்தில் இல்லைங்க. நன்றி ஆயாஸ். உங்களுடைய சிலம்பம் ஆட்டம் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சரியா? தேங்க்யூ. இவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆணவ படம் வந்து யூடியூப்ல இருக்கு. வற்றாத ஊற்று அப்படின்னு யூடியூப்ல போய் தெரிஞ்சுக்கினாங்க. சாரை பற்றின ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி இருக்கு, நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். அந்த காலத்தில் தூர்தர்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வினாடி வினா நிகழ்ச்சி பெரிய பண்ணியிருக்காரு. அப்புறமா திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு, பாடல் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அண்ட் அதர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தொடமுயன்ற தொடுவானம், உனக்கென்று ஒரு சிகரம், கலப்பை முதல் கணினி வரை, இது மாதிரி அப்புறம் முப்பாத்தப்பன் பதிகம், இந்த மாதிரி நிறையா நூல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ந்த சான்றோர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை கடந்த 12 வருஷமாக நடத்திட்டு வர்றாரு. அது தவிர 4 பேர் சேர்ந்து பாடும்போது இவ்வளவுதான் ப்ரொஃபஷனலா இருந்தா கூட கொஞ்சம் மேல ஏத்தாருக்கும் வரும். அதெல்லாம் சரி செய்ய முடியாத ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நீங்க சேர்ந்து பாடுனீங்க. அந்த ஐடியாவுக்கு முதல்ல மதிப்பு. அந்த விஷயத்துல சின்னத்திரு கிளியை வந்து டியூன் பண்ணது வந்து C.R. சுப்பராமன். C.R. சுப்பராமன் யாருன்னு கேட்டா எல்லாத்துக்கும் அந்த கால மியூசிக் டைரக்டர். M.S. விஸ்வநாதனோட வாத்தியார். M.S. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவருமே அவரிடம் பணிபுரிந்தவர்கள். இளைய வயதிலே மறைந்தார்கள். அற்புதமான பாடல்களுக்கு சொந்தக்காரர். பாரதிக்கு ஒரு பணி. அதை தொடர்ந்து பல காலத்திற்கு பிறகு இதே சின்னஞ்சிறுக்கிலேயே ஒரு சினிமால MSV வேற ஒரு டியூன்ல பாடியிருக்கார். அந்த பாட்டு வந்து ஸ்வர்ணலதாவுடைய முதல் பாட்டு. இதெல்லாம் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது கேட்கும் போது இதெல்லாம் மனசுல சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஏதோ பாடுறோம், ஆனா பாடக்கூடிய இந்த பாடல் பிறருடைய மனத்திலே என்ன என்ன அலைகளை ஊக்குவிக்கிறது தெரிந்தால் அது நமக்கு ரொம்ப இட் இஸ் இம்பார்ட்டன்ட். we should know. நம்ம பண்றது அவ்வளவு விஷயம். அதனால சின்னஞ்சிறுக்கிலேயே மகிழ்ந்து அதன் பிறகு பின்னாடி வந்து இந்த செந்தமிழ் நாடனும் போதினிலே அந்த செந்தமிழ் நாடு போத ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பொதுவாக முதியவர்கள் கையிலே கோல் என்றால் அது நடமாட உணவு கோல் தான், நாட்டியமாட உணவக்கூடிய கோல் அல்ல. ஆனா இங்க என்ன அப்படின்னா அவர்கள் கோலாட்டத்தில் மிக அருமையாக நான் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 60 வயது குறைந்த இளம் சிறுமிகளாக என் கண்ணுக்கு தெரிந்தார்கள். மொழிந்திடுதல் களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல்
இவையெல்லாம் நீ அருளும் தொழிலன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்ற அமர கவிஞனின் அற்புத வரிகளை இந்த அரங்கிற்கு அஞ்சலியாக்கி மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னே சில கருத்துக்களை பாரதி செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதல்ல இந்த தலைப்புக்குள்ள பேசலாம் நினைச்சேன். ஆனால் இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக நிறைவா இருக்கும். வந்தபோது மிக உயர்ந்த கட்டிடங்கள், உள்ளே நுழைந்த பிறகு மிக உயர்ந்த மனிதர்கள். ஒரு திருவிழா போல இருக்கிறது. ஆனா ஒரு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு வந்தது போல ஒரு நினைப்பு இருக்கிறது. வந்த உடனே கொஞ்சம் ஒரு உபச்சாரம், காபி, அது சகோதரிகள் எல்லாம் பட்டு புடவையில நகையெல்லாம் போட்டு கொண்டு முகம் நிறைய நகை. இதுதான் வாழ்க்கை. நண்பர்களே, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம கையில் இருக்கு. இங்க ஒரு 100-150 பேர் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க தான் காரணம். அது இட் இஸ் ரைட் வித்இன் அஸ். அது என்னுடைய முதல் மகிழ்ச்சி. இரண்டாவது, வாழ்க்கையிலே நான் விரும்பி செல்லக்கூடிய இடங்கள் ஆலயத்துக்கு பிறகு நூலகம் தான். ஆகவே வந்தபோது உங்களுடைய நூலகத்தை சென்று பார்த்தேன். திரு சிவானந்தம் அவர்களை பாராட்டியாக வேண்டும். அவ்வளவு ஒரு தெளிவோடு அக்கறையோடு அவர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் சேவை என்பதற்கு அர்த்தமே புரியல. இப்ப என்ன பண்றோம், சர்வீஸ் சார்ஜ் போடுறோம். சர்வீஸ் தான் சேவை, சேவைக்கு எது சார்ஜ்? இப்படி சார்ஜ் போடுறவங்க சார்ஜ் பண்ணுவோம். அதே உண்மையிலே சேவை மனப்பான்மையோடு. இன்னொன்னு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். நான் வரும்போது சொன்னேன், உங்களுடைய வீடியோ ஒன்று சாய்நாத் மறந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல சாய்நாத்துக்கு வந்து முதல்ல சடாஜி சாத்திடணும். இம்பார்ட்டன்ட் பர்சன் மறந்துடுவோம். அத சிறிய திருவடி என்பார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அப்படி ஓடி ஓடி ஒரு அற்புதமான ஒரு நபராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பத்திரமாக பாதுகாத்து நிறைய வேலை கொடுங்கள். அப்போ அதுல போட்டுறாங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்றாங்க. ஒளிப்படைத்த கண்ணினா இந்த பாடெல்லாம் பாடி பிராக்டிஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப அக்கறையோட பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது இந்த நிகழ்ச்சி. எப்படின்னு கேட்டா, சுருக்கமா சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொன்னா அருமை என்பதுதான் என்னுடைய. முதல்ல எடுத்த உடனே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த ஓம் சக்தி ஓம்ல வந்து என்னன்னா, நான் வாத்தியார் 40 வருஷமா வாத்தியார் வேலை பார்த்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். இப்படி வேணும். கிருஷ்ணரை பத்தி பாடக்கூடிய எல்லாரும் பாடுறாங்க. எப்படியோ பாடுறான், பாம்பு தலைமையிலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம் மாம்பழ வாயினிலே. நம்ம சீசன் இருக்கு, மாம்பழம் எல்லாருக்கும் தெரியும். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை. அந்த இடத்துல வன்மை. நீங்க வண்ணம் என்று பாடினீர்கள் என்று நினைக்கிறேன். am I right? நீங்க பாடும்போது வண்ணம் என்று பாடினீர்கள். அது வன்மை என்று பாட வேண்டும். வண்ணம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. ஆனால் வன்மை என்பதற்கு பொருள் 3 சுழி நா. தன்னகரம் தன்னகரம்னா யாருக்கு நீங்க தெரியாது. நாங்க நகரத்துல இருக்கோம், நீ நகரம். அதனால வந்து 3 சுழி நா. அந்த வன்மை என்றால் வள்ளன்மை என்று பொருள், கொடுப்பது. மாம்பழ வாயிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். அப்போ அவருடைய வள்ளன்மை, இறைவன் தன்னுடைய அருளினாலே வள்ளலாக அந்த இசையை கொடுக்கிறான் என்பதற்காக வன்மை. மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறா இருந்தா எனக்கு காதல்பட்டது, சரியா திருத்தணும்னு அதுக்கு வேண்டி சொன்னேன். ரெண்டாவது, அதுக்கப்புறம் சின்னஞ்சிறு கிளிய பாட்டு. இந்த சின்னஞ்சிறு கிளிய பாட்டுல வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை செய்தீர்கள். என்னன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுது கொஞ்சம். அதாவது வந்து 4 பேர் சேர்ந்து பாடும்போது இவ்வளவுதான் ப்ரொஃபஷனலா இருந்தா கூட கொஞ்சம் மேல ஏற்றம் வரும். அதெல்லாம் சரி செய்யும்படியாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நீங்க சேர்ந்து பாடுனீங்க. அந்த ஐடியாவுக்கு முதல்ல மதிப்பு. அந்த விஷயத்துல சின்னஞ்சிறு கிளியை வந்து டியூன் பண்ண
பண்ணது வந்து சிஆர் சுப்பராமன். சிஆர் சுப்பராமன் யாருன்னு கேட்டா எல்லாத்துக்கும் அந்த கால மியூசிக் டைரக்டர். எம்எஸ் விஸ்வநாதனோட வாத்தியார். எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவருமே அவரிடம் பணிபுரிந்தவர்கள். இளைய வயதிலே மறைந்தார்கள். அற்புதமான பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள். பாரதிக்கு ஒரு பணி. அதை தொடர்ந்து பல காலத்தின் பிறகு இதே சின்னஞ்சிறுக்கிலேயே ஒரு சினிமால எம்எஸ்வி வேற ஒரு டியூன்ல பாடியிருக்கார். அந்த பாட்டு வந்து ஸ்வர்ணலதாவுடைய முதல் பாட்டு. இதெல்லாம் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை கேட்கும் போது இதெல்லாம் மனசுல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஏதோ பாடுறோம்னு. ஆனா பாடக்கூடிய இந்த பாடல் பிறருடைய மனத்திலே என்ன என்ன அலைகளை ஊக்குவிக்கிறது என்று தெரிந்தால் அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வி ஷுட் நோ. நம்ம பண்றது அவ்வளவு விஷயம். அதனால சின்னஞ்சிறுக்கிலேயே மகன் தேர். அதன் பிறகு பின்னாடி வந்து இந்த சக்தி, இந்த செந்தமிழ் என்னும் போதினிலே கோலாட்டம். அந்த செந்தமிழ் நாடு போது ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பொதுவாக முதியவர்கள் கையிலே கோல் என்றால் அது நடமாட உதவுவது போல் தான், நாட்டியமாட உதவக்கூடிய கோல் அல்ல. ஆனா இங்க என்ன அப்படின்னா, அவர்கள் கோலாட்டத்தை மிக அருமையாக நான் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 60 வயது குறைந்து இளம் சிறுமிகளாக என் கண்ணுக்கு தெரிந்தார்கள். என்ன கொஞ்சம் கவனமா கீழே விழுந்துடக்கூடாது, பாதுகாப்பா ஆடினாங்க. குழந்தைகள் சிரிச்சுட்டே ஆடிக்கும். சிரிப்பு சேர்த்து அவ்வளவுதான். நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ கொஞ்சம் சிரிச்சிருக்கலாமே. அதை தவிர எல்லாம் அப்பழுக்கு இல்லாத நிலை. அதாவது அவ்வளவு உங்களை அவ்வளவு உறவோடு நான் நினைப்பதனாலே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சி என்பது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு கவியரங்கத்திலே நான் தலைமை ஏற்றேன். அந்த தலைமையேற்ற கவிதத்திலே நடமாடும் கடவுளர்கள் என்று ஒரு நடமாடும் கடவுளர்னு ஒரு தலையை போட்டோம். அதுல வந்து இளமையா முதுமையான பேச்சு வந்து நான் கிட்டத்தட்ட பட்டிமன்ற நடுவர் போல அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். நான் இப்ப சொன்ன எல்லா இளைய நடமாடுகிறார்கள், ஆனால் முதுமையில் தானே ஆட்டம் இயல்பாக வருகிறது. கஷ்டப்பட்டு கத்துக்கணும். இவங்களுடைய அதாவது நான் உட்காந்து கேட்ட இந்த ஒரு 5 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட இது வேண்டி ஒரு 10-15 நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்காக சொல்றேன், வந்து கேட்ட என்னுடைய உள்ளத்திலே என்ன ஒரு பசுமையான இனிய நினைவலைகள் சிவராமன் பத்தி, என்னுடைய பழைய கவியரங்கம் பத்தி, இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு உண்டு. ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா என் பேத்தி பேரு சக்தி. திரும்ப திரும்ப சக்தி சக்தி சொத்தி சொல்லும் போது அமெரிக்காவில் இருக்கிற பேத்தி ஞாபகம் வந்தது. ஆகவே இது அத்தனையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது பாரதியை பற்றிய உரை. நான் பாரதினா எனக்கு நேரம் தெரியாது, அதனால சம்படி கைடு எனக்கு ஒரு கைடு டிவியில பேசி பழகம் அப்படிமா பண்ணோன்னா ஓகே க்ளோஸ். ஒரு 3 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா ஐ க்ளோஸ். மண்ணும் இமயமலை என்று நீ பாடியதும் இமயம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து கொண்டது. இன்னரு நீர் கங்கை ஆரங்கள் ஆரே என்று நீ இசைத்ததும் மகிழ்ச்சியில் கங்கை இன்னும் கொஞ்சம் நெளிந்து புரண்டது. வெக்கே வாழும் குமரிமுனை என்று நீ வாழ்த்தியதும் குமரியின் மனநம் நாடிச்சு வந்த அருகே உள்ள அந்தி வானத்தினை இன்னும் கொஞ்சம் விளைஞ்சு வப்பாக்கியது. இப்படிப்பட்ட ஒரு அந்த கவிதையை பற்றி சொல்லும் போது நான் சொல்வேன், தொட்ட இடமெல்லாம் சுனாதம் சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள். நான் திருநெல்வேலிக்காரன். என்னையும் தாண்டி இன்னும் தென்னாடு எதிர போகும்போது அங்க வந்து சுசீந்திரம் இருக்கிறது, நாகர்கோவில் பக்கத்துல. அங்க சொரத்தூண் இருக்கு, முதலே இருக்கிறது. அந்த சொரத்தூண்ல எங்க தொட்டாலும் நல்ல சொரம் தான் கேட்கும். அதை போலே தொட்ட இடமெல்லாம் சுனாதமும் சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள் எங்கள் எட்டைய புறக்கவிஞர் நமனும் அப்படித்தான். தொட்டு பாருங்கள் தொய்வறியா கற்பனைகள், வீழும் இருள் கிழிக்கும் மின்னல் கவிவரிகள், ஒளி தீயனவே ஓங்கி எழும் சொற்பதங்கள், வாழியவன் சக்தி இவன் வாய்முகந்த அற்புதங்கள் என்று எழுதிய கவிதை எல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 40 வருஷம் முன்னாடி எழுதிய கவிதை, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பாடல, நடுநிலைப்பா பாடி இருப்பேன். இன்றைக்கு மறுபடியும் நினைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, பாரதி ஏன் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார். ஒன்னும் எல்லாருமா சேர்ந்து, சார் நாங்கெல்லாம் ஒத்துட்டோம் சார், நீங்க வேலை போட ஓகே ஃபைன் அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப எதுவுமே பேரு சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், இலங்கை நண்பர்
ஒரு கவிஞர், அவருக்கு மகாகவி.comனு போட்டிருக்காரு. மகாகவி இந்த மாதிரி gmail.com மாதிரி வச்சிருக்காங்க. பேரே மகாகவி. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மகாகவி வா காபி சாப்பிடாம கூப்பிடணும். இது பேரே மகாகவி. சில பேர் பேரே பத்மஸ்ரீன்னு வச்சிருக்காங்க. அவன் கொடுக்குறான்னு பத்மஸ்ரீ ஆகிடும். கலைவாணி, கலாநிதி பேர் வச்சிருக்காங்க. யாருக்கு என்ன பண்ண முடியும்? அதனால மகாகவி என்று சொன்னால் அது ஏன் மகாகவி என்று கேட்க வேண்டாமா? நான் ஒத்துக்கிறேன், பாரதியை படித்தவர்கள்லாம் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு பெயரை ஏன் கொடுக்கிறோம் என்பதற்கான பின்னணி நமக்கு தேவை. உயர்வாக புகழ்கிறார் நம்ம நாட்டில் 10 பேர் இருந்தா கடல் போன்ற வெள்ளம் வந்து வெள்ளம் போல வருகிறாங்க. இப்போ கூட ஊடகத்தை கூட நம்ப முடியல. பின்னாடி ஃபுல்லா எம்டி சேர்ஸ் இருக்கு. கடல் போல் தெரியாது, வெள்ளம் போல் இருக்கிறான். அதனால நான் வந்து உங்க இருக்கிறவர்களை சொல்றேன், இன்றைக்கு கவனமுடன் கேளுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கேட்கணும். ஜஸ்ட்